சாலமோன் ராஜா பார்க்கும்பொழுது 13 ஆண்டுகள் அந்த அரண்மனையை பார்த்து கட்டுறாரு சார். ஆமா, எங்கெங்க எந்தெந்த இடத்துல மார்பிள் போடணும், எந்தெந்த இடத்துல எதை கொண்டு வரணும் சொல்லி அழகா கட்டுறதை பாக்குறோம். ஆமா, தேவாலயத்துல பல விதமான சிறப்பு அம்சங்களோட கட்டுகிறார். கடல் தொட்டி அப்படிங்க அப்போதே ஸ்விம்மிங் பூல். ஆமா, இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம இந்த காலத்துல ஸ்விம்மிங் பூல் பார்க்கும்போது அந்த நீச்சல் குளத்தை பார்க்கும்போது ஒரு இடத்த குழியை தோண்டி வெட்டுறோம். ஆனா அவன் அப்போ அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்கல தொட்டிய அதை வெண்கலத்தை உருக்கி ஒரு பெரிய தொட்டி மாதிரி அப்பயே ஒரு கடல் தொட்டி மாதிரி உண்டாக்கிட்டார். அப்ப அந்த நாட்களை விஞ்ஞானமாய் வளர்ச்சி இல்லாத நாட்கள்ல விஞ்ஞானத்தோடு செயல்பட்ட ஒரு மனுஷன் தான் சாலமோன் ராஜா. அப்ப அந்த நாட்களே அப்ப சமாதானம் இருந்தா தான் நல்ல காரியத்தை யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்களேன். அதனாலதான் இன்னைக்கு கதை எழுதுறவன் சில காரியத்தை எழுதுறவங்க எல்லாம் எங்க போயிடுறாங்க, வெளியில போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. வெளியிடத்துக்கு போய் தான் உட்காந்து சிந்தனையை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சமாதானமாக இருக்கும் பொழுதுதான் பல சிந்தனைகள் உதயமாகிறது. சமாதானம் இருக்கும் பொழுதுதான் இன்னும் அடுத்த அப்டேட்டுக்கு போக முடிகிறது என்று நான் சொல்லுகிறேன். அப்ப நெருக்கத்துல ஒரு பெருக்கம் வருது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமாதானத்தின் நாட்கள்ல இன்னமும் ஒரு பெருக்கம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்பதான் அதனாலதான் ஆண்டவர் நெருக்கத்திலே இருக்காத, எகிப்திலே இருக்காத, நீ எங்க வா, கானானுக்குள் வா என்று இஸ்ரவேல் மக்களை அழைத்தார். நெருக்கத்துல இருக்க தேவன் விரும்பல பிரதர், அதை சிந்திக்க வேண்டும் மகனே மகளே, சகோதரா சகோதரியே. அப்ப நெருக்கத்தில் இருப்பது சூப்பர் அல்ல, சமாதானத்தோடு இருப்பதா சூப்பர். அப்ப பிரச்சனை போராட்டத்தோடு பயணம் பண்ணுவது சூப்பர் அல்ல.